அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வருகிற 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எதுவரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா 10/12/2026 வரைக்கும், கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 11/12/2026 முதல் நேர்கதியில். அப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறதால என்ன மாதிரி பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்பட போது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா அது சூரியனுடைய மூமெண்ட்டு படி அது வக்ரமாகும். அதை டீட்டெயிலாக ஜோதிட நுணுக்கங்களை ஜோதிட விதிகளை விட பலன்களை உங்களுக்கு சொல்கிறப்ப தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா லென்த்தி வீடியோவாக போகும். இப்போ இது வக்ரகதியில் 27/7/2026 அன்று பயணிக்கிறப்ப நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு தெரியும். வக்ரகதியில் ஒரு கோள் பயணிக்குதுன்னாக்க அந்த ஜாதகரை ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். குடிகாரர போலன்னு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, நார்மலாக அந்த குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக பட்டக்கிட்ட போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட, ரொம்ப அழகாக பணிவாக பேசக்கூடிய ஆளுங்க கூட குடிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அதே இது எப்போதும் குடிக்காதப்ப ரவுடித்தனமாக அடாவடியாக திமிராக பேசக்கூடிய ஆள்கள், மோடு முட்டித்தனத்தை காட்டக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய நேச்சர் மாறுது. அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போலவே இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப, இந்த சனி பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு யார், அவன் என்ன மாதிரி வேலையை செய்யக்கூடியவன், உங்களுக்கு நட்புக்கோளா பகைக்கோளா, அதாவது உங்களுக்கு பிரச்சனைக்குரியவரா இல்லை நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த பலாபலன்கள் ஏற்படும். அப்போ அதில் வக்ரம் பெறப்ப என்ன நடக்கும், இயல்புக்கு மாறாக நடக்கும். இப்போ மேஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா அதில் 12ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறப்ப விரய சனிம்பாங்க. நார்மலாக விரயங்களை கொடுக்கும், அதுக்கு அப்படியே மாறாக வரும். அது போல தான் இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, எப்போதும் எதிர்பாராத கண்டங்கள், முறிவு, பிரிவு, ரொம்ப பயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் சோதனைகளை அது சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரம் பெறப்ப இந்த 4.5 மாதங்கள் அவர் லீவ் விடுறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். அதே போல தான் வைஸ் வர்சா நல்லது பண்ணக்கூடிய இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள், தொழில் வேலை ரீதியாக தர்மகர்மாதிபதி யோகங்களை அவர் வெளிப்படுத்துவார். பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் பாப்புலாரிட்டியோடு கிடைக்கிறது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ வக்ரம் வர்றப்ப அதுக்கு மாறாக இருக்கும். யாரெல்லாம் மதித்தாங்களோ அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, எதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தடைபடுறது, சற்று குழப்பமாவது, பயந்து போகிறது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. குடிச்சிட்டிங்கன்னா குடிகாரர்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்கல்ல, மூளை சட்டுன்னு வேலை பார்க்காதுல்ல, வித்தியாசமாக வேறு வேலை பார்க்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகள், பிரச்சனைகள், இல்லை சந்தோஷ உணர்வுகள் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மோசம் பண்ணிட்டான், அவனால தான் குடிக்கிறேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டான்னா குடிச்சு விட்டு அவங்கள்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் வம்பளக்கிறது, பிரச்சனை பண்ணுறது. ஏன்னா மூளை அதுக்கு முன்னாடி உள்ளதோடு நின்றும். அதை போல தான் இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்கிறப்ப, யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியால் நெகட்டிவெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்க
அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ராசிகளுக்கும் சற்று லீவு, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக மாறும். இது பிரச்சனைன்னு நினச்சது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப கேஷுவலாக அதுக்காக பிஹேவ் பண்ணவும் முடியாது. பிரச்சனைலாம் லீவுனா 4.5 மாதம் லீவா சார், விரையச்சனி வேலை பார்க்க மாட்டாரா, அஷ்டம சனி வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆப்பு வைப்பார். அவர் சனி பகவான் நீதிபதி போன்று. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சரியாயிடுச்சு இப்போ அஷ்டம சனி, இன்னுமே நம்ம பழையபடி பந்தா விடலான்னாக்கா அடிப்பார். அதாவது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு எதிர்பார்த்து செய்கிறது சொதப்பும், பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 12 ராசிகளும் நான் சொன்ன இந்த 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த தான் விழிப்புணர்வு வரும். ஏன்னா இதுவரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அவமரியாதையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சது தலைகால் புரியாது. கொஞ்சம் வரவும் தலைகால் புரியாது. பழைய குருடி கதவு திரடின்னு பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணிட்டா அந்த சமநிலை இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த வக்ரம் பெற்ற கோள் குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்குங்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கங்க. இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் கெடுதல் பண்ணுறவன் இப்போ நல்லது பண்ணுவான். எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களை இந்த சமநிலையில் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுவரையில் கஷ்டம் இருந்தது இப்போ கொஞ்சம் விலகிறப்ப சரியாயிடுச்சு பழையபடி ஆகும்னு செய்யலான்னு பண்ண முடியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சீங்கன்னா சொதப்புன்னு இருக்கேன் பாருங்க. பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு சமநிலையில் இருந்துக்கலாம். நம்ம செய்கிறத செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோன்னு செய்கிறப்ப இந்த வக்ரசனியால் இதுவரையிலும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று ரிலாக்ஸ் ஆகி நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் ரொம்ப நல்லது, லாபங்கள், பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வக்ரகதியில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா ஆழந்தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது இந்த வக்ரசனியின் பலாபலன்கள், அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்ப்போம். இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி 2026 கொண்டாட்டத்தை கொடுக்க போதா திண்டாட்டத்தை கொடுக்க போதா அப்படிங்கிறதுக்கு இதுவரையில் எங்கே சார் கொண்டாட்டம் இருந்துச்சு, திண்டாட்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கொண்டாட்டம் ஆரம்பம். என்ன மாதிரி கொண்டாட்டங்கள், அவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயங்கள் அதிருப்தி விலகும் நேரம் அப்படிங்கிற அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். விரயங்கள் அதிருப்தி விலகும் நேரம். இப்போ இதுவரையிலும் அந்த விரயச்சனி கடுமையான விரயங்கள், மன உளைச்சல்கள், அதிருப்தி, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிக்கலான நேரத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ சற்று விலகுகிறார். இதன் மூலம் என்ன நடக்கும், குடும்பத்தில், வேலை பார்க்குற இடத்துல, பெரியவங்க மத்தியில், பொது வாழ்க்கையில் அவமானங்களை, அசிங்கங்களை, விரயங்களை, அலைச்சல்களை இதெல்லாம் சந்தித்து நொந்து கொண்டிருந்த அந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் சற்று இப்போ ஒரு திருப்தி வரும். பொருள் வரவுகள் வர ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் ஒரு மரியாதை கிடைக்கும். குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறது, தன வருவாய் வந்தாலே வீட்டில் சண்டை இருக்காது. ஸோ ஓரளவு தன வருவாய் வரும். கட்டுக்குள் செலவை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். குடும்பத்திட்ட கூட நீங்கள் ஒப்படைச்சிக்கலாம். உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குது, ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா கொடுத்துடணும். லைஃப் பார்ட்னர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகணும். மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள். அப்போ தான் விரயங்கள் கட்டுக்குள் வரும். குடும்பத்திலேயே நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள், பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லை பையனுக்கு படிப்புக்கு, பிள்ளைக்கு, அதாவது பொண்ணுக்கு, இது மாதிரி குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறது, அது மாதிரி சுப நிகழ்வுகள். ஈவன் வீடு கட்டுறது, நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு வீடு கட்டுறது, அதற்கு லோனு, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்.
ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தவங்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பெரிய பட்ஜெட் போட வேண்டாம். 4.5 மாதத்தில் என்ன இப்போ வீடு கட்டுறதுன்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா அது 1 வருடம் 1.5 வருடம் ஆகும். ஒரு டீசெண்டாக ஒரு மாடி ஒரு சிங்கிள் ஃப்ளோர் கட்டுறதுக்கே ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே எல்லாம் வளர்த்திட்ருப்பாங்க. ஏதோ ஒரு காரணங்களால் இது 1 மாதம் ஆகணும், செட்ரைட் ஆகணும், அந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். அதை 4.5 மாதத்தில் முடிக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யணும், கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா அவர் மீண்டும் 11/12/2026 அன்று அவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறப்ப தொல்லையாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும். அது மெடிடேட் பண்ணால் அஸ்ட்ரோமைண்ட் தெரப்பி அன்புள்ளவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் கிடச்சிரும். பேரை கெடுத்துக்காமல் இருப்பீங்க. நான் சொன்னேன்ல இன்ட்ரோடக்ஷன்லையே, ஓரளவு நல்லது நடக்கும், நல்லபடியாக வந்துருச்சுப்பான்னு பழையபடியே நீங்கள் ஆடம்பரம் இல்லை பெருசாக செய்கிறது, அகலக்கால் வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு 4.5 மாதங்களுக்குள்ளே நம்ம நல்ல இதை சமாளிக்க முடியுமா, அதுக்கேற்ற செலவு, அதுக்கேற்ற காரியங்கள், அதற்கேற்றதை எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், திருப்தி வந்துடும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிறைவு, ஒரு சுப செலவு பண்ணிட்டீங்கன்னா என் கடமை முடிஞ்சிச்சுப்பா, ஒரு பொறுப்பை முடிச்சேன்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை, அதன் மூலம் பேர் கிடைக்கிறது. பரவாயில்லப்பா, இதுவரையில் அப்படி இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு இப்போ பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணிட்டார், சூப்பர் அப்படின்னு. இப்போ வேலை தொழில் அங்கே செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பிரச்சனைங்க, போட்டிங்க, கடன் பிரச்சனைங்க, கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியலங்க, ஐயோ எவன் எப்படி வம்பளப்பான்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியலன்னு அப்படி நொந்து கொண்டிருந்தவர்களுக்கு சற்று ரிலாக்ஸ் ஆகும், சில வெற்றிகள் கிடைக்கும், சில சாதகமான சூழல்கள் வரும், நீங்கள் அதை ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதை நிர்வாகம் பண்ணிடுவீங்க, சமாளிச்சிருவீங்க, அந்த ஒரு தன்மை சூப்பராக இருக்கும். அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கும், நல்லா இருக்கும். பொதுவாக நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணுறீங்களோ அங்கே தடைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், போட்டிகள், வம்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பிரச்சனை அதெல்லாம் டெம்ப்ரவரியாக ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 4.5 மாதம் வரைக்கும் நீங்கள் கவலை இருக்காது. அதற்கேற்றபடி நீங்கள் அங்கே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நல்ல பேர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்ல பேர் எடுத்தப்போ அடுத்து சரியாக பண்ண முடியலன்னா நல்லா தான் ஏன் செஞ்சார், 4.5 மாதம் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணார்னு அப்படி ஒரு பேர் வாங்குற மாதிரி இருக்கும். கடன் வாங்கலாம், பெரிய கடனாக வாங்கி, இல்லை தேவையற்ற இப்போதைக்கு நான் போய் ஏதாவது பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பெருசாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன், அதெல்லாம் வேண்டாம், அந்த வேலை வேண்டாம். 7.5 சிக்கலாகும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அது என்கிட்டயே கேட்டுக்கலாம், இல்லை கிட்டக்க உள்ள ஜோதிடர்கள்ட்ட கேட்டுக்கலாம். நல்லபடியாக உங்களுக்கு குடும்ப ஜோதிடர்னு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும். என் மேலே அன்பு உள்ளவங்களுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு புரிதல் கிடச்சிரும். இப்போ இருக்கிற சூழலில் சொல்கிறப்போ உங்களுக்கு ஆமாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இவர் சொல்கிறது பரவாயில்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் அதை யோசிச்சுக்கணும். தசாபுத்தி சரியில்லைன்னாக்கா வம்பு தான். 4.5 மாதத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். பெரிய ப்ராஜெக்ட், பெருசாக கடனை வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அது மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதை பெரட்ட போகிறேன், உருட்ட போகிறேன், பெரிய ஸ்டாக் எடுக்க போகிறேன், பெரிய அளவுக்கு ஸ்டாக்கு சேர்த்துக்கிறது, இப்படி தான் 7.5 கஷ்டப்படுவாங்க மக்கள். பார்த்துக்கணும். அப்படி ரிலாக்ஸ் ஆகிறப்போ அந்த ஸ்டாக்கை வாங்கி மாட்டிக்குவாங்க, கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க. பெரிய அளவுக்கு 4.5 மாதம் ஒழுங்காக கட்ட முடியாது, பிரச்சனையாகவும் நிம்மதி போகும். கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃபீல் வரும். அது தேவையில்லை. போட்டி, பிரச்சனைகள், பகை, விரோதம்லாம், பகைவர்கள் சற்று அஞ்சுவர், பயப்படுவார். அதுக்காக அவன் நம்ம பயந்துட்டான்ட்டு ஓவராக பண்ணக்கூடாது. 4.5 மாதம் திருப்பிக்குவான். அங்கே கவனமாக இருக்கணும். அதே போன்று தான் மேலே உள்ளவர்கள், மூத்தவர்கள், அவங்க வழியாலாம் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதுவரையில் ஐயா இவனுக்கு நேரம் சரியில்லை, வெண்ட்டை வச்சுக்க வேணாம்ப்பான்னு விலகினவங்க சேர்ந்து விரும்பி சேருவார். பரவாயில்ல, இவனும் சுட்டியாக இருக்கானே, நல்லா செய்கிறானே, அந்த அந்த உங்களோட வேலை திறமை, உங்களுடைய இது மற்றவங்களை ஈர்க்கும். ஏன்னா சனி பகவான் வேலைக்காரன் போல், இந்த ஸ்கில்டு, இந்த அனுபவம் ஏறும், பேரு புகழ் வரும், மரியாதை வரும்.
அந்த அந்த மாதிரி தன்மைகள்லாம் நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும். இதுவரையில் அவங்க மதிப்பாங்களோ மதிக்கலையோ நினச்சிட்டு பயந்துக்கிட்டே போவீங்க. அவங்க மதிப்பாங்க. அவங்க பர்மனெண்ட்டாக மதிப்பாங்களான்னு தெரியாது, டெம்ப்ரவரி தான். 4.5 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். அவங்க தான் அவ்வளோ மதித்தாங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்படியே ரொம்ப குழஞ்சி ரொம்ப இதாகி ரொம்ப பர்மனெண்ட் பார்ட்னர் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சிங்கன்னா வம்பு. அது உங்கள் ஜாதக பொருத்தம் பார்த்துக்கணும். அது லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் 2 பேருக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இறங்கணும். டெம்ப்ரவரியாக இப்போ ரொம்ப மதிச்சிட்டாங்க, ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அவங்களால நிம்மதி சந்தோஷம் போகும். 4.5 மாதம் விரயங்கள் வரும், புகழ் மரியாதை கெடும். என்னையா அவ்வளோ மரியாதை கொடுத்தவர் இப்போ வித்தியாசமாக பேசுகிறார் அப்படின்னு நொந்து கொள்ளும்படி இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. பண்ண விடாதபடி சனி பகவான் பண்ணுவார். இப்போ ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு தடைகள் பிரச்சனைகளை கொடுப்பார். அதே டயத்தில் இப்போ வக்ரம் பதிவு பண்ணுறதால நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல தசாபுத்தினா பண்ணுவீங்க, கெட்ட தசாபுத்தினா பண்ணணும்னு தோணுனா கூட பண்ண மாட்டீங்க. சோம்பேறித்தனத்தை கொடுத்து கெடுக்க பார்க்கும். அதை போல தான் ரிஸ்க் எடுக்கிற விஷயங்களுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க இப்போ கொஞ்சம் செய்யலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்கு, ஷார்ட் டேர்ம்னா குறுகிய கால அளவில் தான் திட்டமிட்டு செஞ்சுக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும். அதை போன்று தான் குடும்ப விஷயங்கள், குடும்ப இதுலேயும் ஓரளவு தன வருவாய் வரும், மரியாதை, பெயர் கிடைக்கும். அது 4.5 மாதங்கள் தாங்கிற விழிப்புணர்வை வைத்து கொண்டு பிஹேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி இப்போ நல்லா கிடைக்குதுன்னு பழையபடியே நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பெரியபடி உங்கள் இயல்புபடி செலவு பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த 4.5 மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடிப்படையில் சொல்லியிருக்கேன், கோள்கள் உங்களை பெருசாக கெடுக்க முடியாது. ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் உள்ளுணர்வு அழகாக சொல்லும், அழகாக தப்பிப்பீங்க, அழகாக உங்கள் இயல்பை மாற்றிக்குவீங்க. அதுக்கு கண்டிப்பாக அஸ்ட்ரோமைண்ட் தருக்கு அன்புள்ளங்கள் தியானம் பண்ணுங்கள். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.